கடல் அப்படின்னா அடுத்தடுத்த அலைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி என்பர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் சொன்ன அந்த குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய மேச ராசி நெருப்பு ராசி, செவ்வாய் இங்கே அதிபதியாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள். அதே மாதிரி நேர்மை அப்படின்னா இவங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். அந்தளவுக்கு நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. எதையுமே துணிச்சலாக எதிர்கொள்வாங்க. என்னால் இது முடியாதுன்னா இது முடியாது, என்னால் இது முடியும்னா இது முடியும், சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம், வெறி, இதெல்லாம் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள், அந்த லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். அந்த லட்சியத்தை அடையாமல் இவங்களால் ஓய்வெடுக்கவே முடியாது. அந்த லட்சியத்தை அடைஞ்சாங்களா தான் இவங்களால கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஓய்வில்லாமல் லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். சுறுசுறுப்பாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட உங்களுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எந்நேரம் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே சமயம் இந்த மேசராசி என்பர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஆகவே ஆகாது. என்னன்னா கோபம் தான். செவ்வாய் இங்கே அதிபதியாக இருக்கிறனால எல்லா விஷயத்துக்காகவும் கொஞ்சம் கோபப்படுவாங்க. மற்றவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அது பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத கூட இவங்க கோபத்தால் தான் வெளிப்படுத்துவாங்க. நீ அதை செய்யாத அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அதில் பாதுகாப்பு இல்லைங்கிறத தான் செய்யாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொறுமையாக அதை சொல்ல மாட்டாங்க. அதை கூட கோபமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்க அவரை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில இடத்துல வீண் பலிக்கு சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் புரியும், தைரியமானவங்க. 12 ராசிகள்லேயும் முதன்மையாக இருக்கிறதுனால இவங்க தான் ஒரு தலை சிறந்த பண்பாளர்கள் அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. எந்த ஒரு செயல்லையுமே முதல் இடத்துல வந்திருப்பாங்க. ஒரு விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் முதல் இடத்துல வந்திருப்பாங்க. ஒரு வேலையில் இறங்குனாங்க அப்படின்னா கூட முதல்ல அந்த வேலையை முடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப தைரியமாக இருவாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட மற்றவங்களாம் விலகி ஓரமாக நிற்பாங்க. ஆனால் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படிலாம் நிற்க மாட்டாங்க. முதல்ல போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப வேகம் அதிகம் உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நேர்மையாக செயல்படுவாங்க. எதையுமே வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பொய் பேசுகிறவங்கள கண்டால் இவங்களுக்கு அறவே பிடிக்காது. மனதில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக பேசுகிறவங்கள கண்டால் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிற நபர்களை பார்த்தா இந்த மேசராசி என்பவர்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இவங்களுமே கள்ளங்கபடம் இல்லாமல் தான் இருப்பாங்க. மற்றவங்களும் நம்மக்கிட்ட கள்ளங்கபடம் இல்லாமல் பழகணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் தான். அதிகமாக இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கோபம் வரும். கோபம் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை தவறுதலாக ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்க, டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க, அவங்கள திட்டாங்கன்னா இல்லை அந்த இடத்துல அது தவறு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்ககிட்ட படக்குன்னு மன்னிப்பு கேட்டுருவாங்க இந்த மேசராசி என்பர்கள். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா அதை ரொம்ப நேரம் மனசில் வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு வெந்துக்கிட்டுலாம் கிடக்க மாட்டாங்க. அதே இடத்துல அந்த செகண்டு ஏன் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு உடனடியாக அதை அலசி ஆராயக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். அதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட மாட்டாங்க. உடனே அதற்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனே அதற்கான ஒரு விஷயத்தில் இறங்கிடுவாங்க. இந்த மனதில் வன்மம் வச்சுக்கிட்டு பழி வாங்குறதெல்லாம் இந்த மேசராசி என்பவர்கிட்ட அறவே பிடிக்காது. உடனே
ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதே இடத்துல அதை வெளிப்படையாக பேசிட்டீங்க அப்படின்னா ஓகே. இல்லை மனசில் வச்சுக்கிட்டு வன்மமாக தான் செயல்படுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. வெளிப்படையாக பேசிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைக்கக்கூடியவங்க, தங்களுக்கு பிடித்த வேலையை இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்க, பிடிக்காத வேலையில் இவங்க இறங்கவே மாட்டாங்க. அது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி யாரையுமே சார்ந்து இருக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. தன்னிச்சையாக நின்று முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியும் நம்மளுடைய மேசராசி தான் அப்படின்னே சொல்லலாம். என்ன இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலவீனம் அப்படின்னா பொறுமை இல்லாமல் அவசரம் காட்டுவாங்க. ஒரு தொழிலில் வியாபாரத்தில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூட உடனே இறங்கிடுவாங்க. அதில் உள்ள நல்லது கெட்டது இதெல்லாம் அலசி ஆராய மாட்டாங்க. உடனே இறங்கிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அலசாமலே நம்ம ஆராயாமலே இறங்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் தான். முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஒரு இதில் லாபம் வரல அப்படின்னா ஏன் இப்படி லாபம் இல்லை அப்படின்னு எடுத்தறிந்து பேசக்கூடியவங்களாக ஒரு சில இடத்துல இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. நட்போட அந்த விசுவாசம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 60 வயது ஆனாலும் கூட அந்த வாலிப நண்பர்களை இன்னுமே காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசக்கூடிய ஒரு நபர்களை இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. அப்படி நட்புக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ரொம்ப நேசிக்க தெரிந்த ஒரு நபர்கள். ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உணர்வுபூர்வமாக உறவுகளை அனுசரித்து போக தெரிந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இதெல்லாம் இந்த மேசராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டம் 7.5 சனி காலகட்டம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கடந்த கால செயலில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீண் பயன்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றிருப்பீங்க. தேவையில்லாத விரைய செலவு ஏற்பட்டிருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கையில் இருந்தும் தேவையில்லாத விரயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நல்ல தொழில் இருந்தும் அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டுட்டு வராமல் தேவையில்லாமல் வேறு ஒரு தொழிலில் இறங்கி அதில் கொஞ்சம் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சில சமயங்களில் தீய பயன்கள் கொஞ்சம் கிடைத்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில், கல்வியில், பொருளாதாரத்தில் திடீர்னு சின்ன சின்ன எதிர்பாராமல் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈகோ பிரச்சனை கொஞ்சம் வரலாம். ஏன்னா செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்று அமர்றதுனால இந்த மாதிரி ஈகோ பிரச்சனை கொஞ்சம் வரலாம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சின்னதாக பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு புது பாடத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு புது விதமான அனுபவம். இந்த பிரச்சனையில் இறங்கினா இது மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு புது அனுபவத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிதானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே அவங்க நிதானமாக இருக்க மாட்டாங்க, பொறுமையாகவும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக எல்லாரும் எடுத்தவங்க அடுத்த வேலையை பார்த்தோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நிதானத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நிதானம் இல்லாமல் அவசரமாக நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வீண் விரயமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய சவால்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசிக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். மனைவிக்கிட்டேயோ அல்லது குடும்ப உறவுங்கிட்டேயோ தடிமனான வார்த்தைகளை பேசும்போது அவங்க உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அது உங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில்
கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. மனக்கசப்பை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சொத்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே சொத்து வாங்கிட்டேன், கரையம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பட்டா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. குடும்ப உறவுகளால் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு அந்த உறவுகளால் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். மாணவர்களுக்கு இது கொஞ்சம் சவாலான நேரம் தான். கடினமாக உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெற்றியை பார்க்கலாம். ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்களாக சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். ஆசிரியருடைய அன்பு ஆதரவும் கிடைக்கும். வெற்றிக்கான அனைத்து பாதைகளுமே திறந்திருக்கும். நீங்கள் கரெக்டான பாதையில் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இறுதியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திட்டமிட்டு செலவு செய்யணும். அதே நேரத்தில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு வருமானம் கிடைக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில செலவுகளும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் அலட்சியமாக இல்லாமல் கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். உணவு விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க. நேரம் தவறி உணவு உண்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சவாலாக தான் இருக்குது. சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மன உறுதியோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சனிக்கிழமையில் போய் சனீஸ்வரர் ஆலயத்துக்கு எண்ணெய் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தான தர்மங்கள் அன்னதானம் செய்யுங்க. நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரும். அந்த சனி பகவானுடைய அருளாசி இது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.